சிவவாக்கியார் என்ற சித்தரின் பாடல்களை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அந்திமாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜெயபங்களும் சிந்தை மேவு ஞானமும் தினம் செபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே. அந்திமாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தம். காலையில், மத்தியானம், சாயங்காலம் இப்படி 3 வேளைகளிலேயும் தீர்த்தமாடுதல் என்ற ஒன்றை நம்ம செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோடு கூட இயமங்கள் நியமங்கள் அப்படிங்கிறதையும் நாம் செய்கிறோம். இயமங்கள் நியமங்கள் அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் எப்படியெல்லாம் பூஜை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறைப்படி நாம் பூஜைகள் செய்கிறோம், சந்தியாவந்தனம் செய்கிறோம், தர்ப்பணங்கள் பண்ணுறோம், தவங்கள் பண்ணுறோம், ஜபங்கள் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய பலன்களால் நமக்கு எப்போவுமே ஞானம் என்ற ஒன்று சித்திக்கும். அந்த ஞானம் என்ற ஒன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே கிடைக்கும், ஜபம் பண்ணுறதுனாலேயே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொல்கிறாரு, தினம் ஜபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே அப்படின்னு சொல்கிறார். அப்போது ராமநாமம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நாம் ஜெபித்தோமே ஆனால் நமக்கு இந்த எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்போ தீர்த்தமாடக்கூடிய பலன்கள், ஜபதபங்கள் செய்யக்கூடியது எல்லாமே நமக்கு கிடைக்கும். சந்தியாவந்தனம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ராமராம என்று சொன்னால் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிங்கும்போது இந்த ராம அப்படிங்கிற நாமத்தை என்ன பொருள் அதற்கு அப்படின்னு சொன்னால், பெரியவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய ம இல்லை நம சிவாய கூட வச்சுக்கோங்க. 5 எழுத்து மந்திரத்தில் இருக்கக்கூடிய ம, 8 எழுத்து மந்திரத்தில் ஓம் நமோ நாராயணாய சொல்கிறோம்ல, அந்த 8 எழுத்து மந்திரத்தில் இருக்கக்கூடிய ரா, இந்த ரெண்டும் தான் ராமராம என்று சொல்லும்போது 8 எழுத்து மந்திரத்தை உச்சரித்த பலனும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்கள் இந்த ராம என்று சொல்லுவதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதனால் ராம என்று சொல்லும் பொழுது இந்த இத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்று சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். சதாவும் பஞ்சபூதங்கள் 5 துறந்தும் மந்திரம் இதாம் இதாம் இதல்ல என்று வைத்துழலும் ஏழைகள் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 என்னும் நாமமே. இந்த செய்த பாவங்கள், இந்த பாவங்கள் எல்லாமே அகல வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? இந்த கதாவும் பஞ்சபூதங்களை துறந்த மந்திரம் அப்படின்னா, நிலம் நீர் காற்று நெருப்பு வான் என்ற இந்த 5 பூதங்களால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த பாவங்களையெல்லாம், பாதகங்களையெல்லாம், பஞ்ச பாதகங்களையெல்லாம் விரட்டக்கூடிய ஒரு மந்திரம். என்ன மந்திரம்? இதாம் இதாம் நல்லவென்று வைத்துழலும் ஏழைகள். எந்த மந்திரம் நல்ல மந்திரமாக இருக்கும், எது நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கும் என்று தேடக்கூடிய ஏழைகள் அப்படின்னா வறிய மனம் உடையவர்களேன்னு அர்த்தம். ஏழைகள் அப்படின்னா பொருளற்றவர்களை குறிப்பிடுவதில்லை. இந்த பக்தி ஞானம் என்று சொல்லக்கூடிய இது சரியா அது சரியா என்று எப்போதும் சபல நிலையில் இருக்கக்கூடிய மனம் இருக்குல்ல, அந்த மனம் உடையவர்களை தான் இந்த இடத்துல அவர் ஏழைகள்னு குறிப்பிடுறார். அந்த சாமியை கும்பிட்டா நடக்குமா, இந்த சாமியை கும்பிட்டா நடக்குமா, அந்த மதத்துக்கு போகலாமா, இந்த மதத்துக்கு போகலாமா,
இந்த கடவுள் பெரியவரா அந்த கடவுள் பெரியவரா அப்படியெல்லாம் சஞ்சலப்பட்டு அலையக்கூடியவர்களை பார்த்து தான் வைத்துழலும் ஏழைகாள் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நீங்கள் சதா விடாமல் ஓதக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம் தெரியுமா? ராம என்று சொல்லக்கூடிய மந்திரம்தான். அந்த மந்திரம்தான் நமக்கு பரம்பொருளுக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் இருந்து கொண்டு நம்மளை இறைவனோடு அண்ட விடாமல் தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாவங்களிலே இருந்து நீக்கக்கூடிய மந்திரம் ராம மந்திரம் அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுறார். அடுத்ததில் சொல்கிறாரு, நானதேது நீயதேது நடுவு நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது வழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது வழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு கேட்குறாரு, நான் அப்படிங்கிற அந்த உணர்வாக இருக்கக்கூடியது என்ன? நீ அப்படின்னு நினச்சா எந்த பொருளை நாம் அப்படி நினைக்கிறோம்? நீயும் நானும் தனித்தனியாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு நடுவில் என்ன இருக்குது? தலைவன்னு சொல்கிறோம், குருன்னு சொல்கிறோம். தலைவர்கள்னா யார்? குருன்னா யார்? அப்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பகுத்து பகுத்து கூறும்போது தோற்றமும் அழிவும் எவை? தோற்றமும் அழிவும் இல்லாதவை எவை? அதற்கு அப்புறமாய் நின்றது எது என்று பார்த்தால் அதுதான் ராமநாமம் என்று இந்த இடத்துல சொல்லிட்டு நீங்கள் ராமநாமத்தை ஓதுங்கள் என்று சொல்கிறார். கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. குலாமரே அப்படின்னு சொன்னால் கூட்டத்தை சார்ந்தவர்கள். அவங்க தான் சொல்கிறாங்க, குருன்னா என்ன, தலைவன்னா என்ன, அடிமைனா என்ன, அடியார்னா என்னன்னு ஏகப்பட்ட வினாக்களை தொகுத்து கொண்டு நிற்கக்கூடிய அவரை பார்த்து தான் சொல்கிறாரு, ராமநாமம் என்ற ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் ஆற்றல் பொருந்தியது அப்படின்னு குறிப்பிடுறார். அடுத்த பாடலில், சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போதுமுள்ளே அறிந்து தொக்க வல்லிரேல், சாத்திரப்பை நோய்கள் ஏது சத்தி முத்தி சித்தியே அப்படின்னு குறிப்பிடுறார். நம்ம என்ன பண்ணுறோம்? சாஸ்திரங்கள், வேத பாராயணங்கள் இது எல்லாத்தையும் சதா சர்வகாலமும் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஓதக்கூடியவர்களை பார்த்து தான் அவர் கேட்குறாரு, சட்டநாத பட்டரே, எப்போ பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு நோய் வந்து வேர்த்து இறைப்பு வந்து மாரடைப்பு வந்து நீங்கள் தவிக்கும்போது நீங்கள் இந்த ஓதிக்கிட்டு இருந்தீங்களே இவ்வளவு காலமாக, அந்த வேத பாராயணங்கள் சாஸ்திரங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவ போதா என்ன? ஒன்றுமே உதவாது. ஒரு நொடி பொழுதாவது இறைவனை நினைங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த தியானம் செஞ்சிங்கன்னா, பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பிராணாயாமம் செஞ்சு மூச்சை அடக்க நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாசியோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இந்த மெய்ப்பொருளாகிய ஒன்று நம்மக்கிட்ட இருக்குல்ல, அந்த மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து இந்த வாசியோகம் செஞ்சோம்னா, அந்த தியானம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா, சோற்று பையாகிய இந்த உடம்பு, இந்த உடம்புக்கே சோத்து பையின்னு தான் பேர், இந்த உடம்புக்கு நோய் வராமல் இருக்கும். அப்படி நோய் வராமல் இருந்தால் மரண காலத்தில் ஈசனின் கருணையால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சக்தி கிடைக்கும், முத்தி கிடைக்கும், சித்தி கிடைக்கும். இந்த மூன்றும் நமக்கு வேணும்னா, சக்தியும் முத்தியும் சித்தியும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? மெய்ப்பொருளை தியானிக்க வேண்டும். பராசக்தி அளிக்கும் முத்தி உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே கிடைக்கும்.
இந்த சுழுமுனை நாடி மிகச் சிறப்பாக ஓடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நாடியின் மூலமாக நமக்கு ஒரு உள் ஒளி ஏற்படும், ஆத்ம உணர்வு ஏற்படும், உள்முக பயணம் என்பது தொடங்கும். அதை செய்யுங்கள் என்று சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். ஓம் நம சிவாய. தொடர்ந்து பாருங்கள்.